திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவராக பட்டியல் இன பெண் தேர்வு செய்யப்பட்டதையும் ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கிய அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியத்தில் தான் இந்த நாயக்கநேரி கிராம பஞ்சாயத்து உள்ளது. இந்த பஞ்சாயத்து தலைவராக பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது பதவி வைத்து வருகிறார். இவருடைய பதவி எதிர்த்தும் இவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சிவகுமாரும் வார்டு உறுப்பினரும் செல்வராஜன் கூட வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு அது 9 வார்டுகள் இருப்பதாகவும் 3440 வாக்காளர் உள்ளதாகவும், ஆனால் கிராம மக்கள் தொகையில் 65% பழங்குடியினரே இருப்பதாகவும், மீதமுள்ள 34% பிற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தாழ்த்தப்பட்ட பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் கூட இந்த கிராமத்தில் இல்லை, ஆனால் இவருக்கு இந்த பதவி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறி வெளிநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது அது மட்டுமல்லாமல் நான் இதை குறிப்பிட்டிருந்த, அதாவது பஞ்சாயத்து பட்டியலினத்தோ பழங்குடியினரோ பெண்களுக்கோ ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று விதி உள்ளதாகவும் அதை முறையாக பின்பற்றப்படவில்லை என்று கூறியிருந்தார்கள். இந்த வழக்கை நீதிபதி ஜி.கே. இளந்தரின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவி பட்டியலின பெண்ணுக்கு ஒதுக்கீடு செய்து ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டதையும் ரத்து செய்துள்ளார். மேலும் இந்த நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவிக்கு பொது பிரிவை சேர்ந்த பெண் அல்ல பழங்குடியினை சேர்ந்த பெண்ணிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இது போன்ற உத்தரவு சமீபத்தில் வெளியாக இது ஒரு பரபரப்பை ஏற்படக்கூடிய உத்தரவாகும். ஏனென்றால் பஞ்சாயத்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்வதை சாதாரணமாக ரத்து செய்ய முடியாது. ஆனால் இது பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாகவும் விதிமீறல் இருப்பதாகவும் கூறி நீதிபதி சுட்டிக்காட்டி ரத்து செய்துள்ளதால் பரபரப்பாக பேசப்படுகிறது. அருணா, நாயக்கநேரி ஊராட்சி தலைவர் பதவியை பொது பிரிவை சேர்ந்த பெண் அல்லது பழங்குடியின பிரிவு பெண்ணுக்கு 4 வாரங்களில் ஒதுக்க நீதிபதி உத்தரவும் பிறப்பித்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சுப்பையா.